ஹேட்லாக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்கி சார். ஸோ ஃபைனலாக இந்த எக்ஸசைஸோட எண்டு வந்தாச்சு. 9.5ஓட எக்ஸசைஸோட லாஸ்ட் வீடியோ இது. ஓகே, 18 to 17 பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் ஐ நோ இந்த லெசன் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் எல்லா சம்மும். ஓகே, ஏன்னா இதில் வர எல்லா கொஷினுமே 5 மார்க் கொஷின்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த்தியான லெசன் தான். ஸோ கொஞ்சம் இந்த உங்கள் மேக்ஸ்லேயே கொஞ்சம் ட்ரையான லெசன் எதுன்னு கேட்டால் இந்த லெசனாக தான் இருக்கும். ஓகே, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான், சரியா? அண்டு கொஞ்சம் எனக்கு மவுத்தில் லைட்டாக கொஞ்சம் இன்ஃபெக்ஷன். ஸோ கொஞ்சம் என்னால் கிளியராக சத்தமாக பேச முடியாது. ஸோ பெட்டர் இயர்ஃபோன் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கேட்கலாம், சரியா? ஸோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, விஸ்டம் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்டம் டீட் வரப்போ அது ஜென்ரலாக இந்த 20 to 25 ரேஞ்சில் தான் அந்த தீட் வரும், விஸ்டம் தீட். ஓகே, ஸோ அந்த தீட் வரப்போ அந்த என்ன சொல்லுவாங்க, ஜெம்ஸா என்ன சொல்கிறது, அதுதான் ஈருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஈரை கிழிச்சிக்கிட்டு அந்த டீத் வரும். ஸோ அந்த டைமில் ரொம்பவே பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கனால கொஞ்சம் கிளியராக இருக்காது நான் சொல்கிறது. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா போதும். ஓகே, இயர்ஃபோன் போட்டுக்கோங்க, போட்டுட்டு கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் சேர்ந்துக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவைலபிள் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? ஓகே, ஸோ நேற்று நம்ம 1 2 3லேருந்து 7 வரைக்கும் போட்டோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 8 வரைக்கும் போட்டோன்னு நினைக்கிறேன், சரியா? இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, லெட் அஸ் கண்டினியூ த சாப்டர். ஸோ 8th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 8th கொஷினா எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் சைன் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், இது அதே மாதிரி ஹோமோஜெனிட்டியை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணணும், சரியா? சால்வ் பண்ணி ஜென்ரல் ஈக்குவேஷன் கொண்டு வரணும், ஜென்ரல் சொல்யூஷன் கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஹோமோஜெனிட்டியை செக் பண்ணணும்னா ஃபஸ்ட் இதை என்ன பண்ணணும், dy by dx ஃபார்மெட்டில் எழுதணும். ஓகே, ஸோ dy by dx ஃபார்மெட்டில் எழுதுனா பெட்டரா இல்லை dx by dy ஃபார்மெட்டில் எழுதுறது பெட்டரா? யோசிச்சு சொல்லுங்கள். dy by dx, ஏன்னா இந்த இடத்துல sin y by x இருக்குது, சரியா? ஸோ நமக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஓகே, ஒரு வேளை இந்த இடத்துல சைன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் dx by dy ஃபார்மெட்லேயும் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை dy by dx ஃபார்மெட்லேயும் கொண்டு வந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல sin y by x இருக்குனால நமக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை, நம்ம dy by dx ஃபார்மெட்டில் தான் கொண்டு ஆகணும், சரியா? ஸோ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு dy by dx வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அதுலேருந்து dy by dx க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மெட்டாக வந்துடுது. dy by dx ஈக்குவல் டு y by x மைனஸ் sin y by x. ஓகே, ஸோ டெஃபினட்டாக இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லாமே g ஆஃப் y by x ஃபார்மெட்டில் இருக்கனால இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, ஹோமோஜெனிட்டி ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு y ஈக்குவல் டு vxன்னு எடுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல மேலே dy இருக்குது, மேலே dy இருக்குன்னா y ஈக்குவல் டு vxன்னு எடுக்கணும். அப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா dy by dx ஈக்குவல் டு uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v ப்ளஸ் எக்ஸ் இன்டூ dv by dx ஃபார்மெட்டில் வந்துடுது. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணாக்கா v plus dv by dy by dx equal to dv by dx into x equal to v minus sin v ன்னு வரும். ஓகே, ஸோ we can cancel out v and v. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா நமக்கு வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியுது. ஸோ dv by sin v is equal to dx by xன்னு வருது. ஓகே, நான் டேரெக்டாக இன்டெக்ரலும் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது, இன்டெக்ரல் ஆஃப் dv by sin v is equal to integral of dx by x plus cன்னு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், 1 by sin v என்ன போடுவோம், இதை இன்டெகிரேட் பண்ணுறது இப்போ ஈஸி தான். 1 by sin v என்ன போட்டுக்கலாம், கொசிகண்ட் வின்னு போட்டுக்கலாம், சரியா? ஸோ மைனஸ் இன்டெகிரல் கொசிகண்ட் v dv ஈக்குவல் டு log x plus c. ஓகே, ஸோ கொசிகண்ட் v இன்டெகிரேட் பண்ணால் ஆல்ரெடி இந்த டேரெக்ட் ஃபார்மில் இருக்குது, log of cosecant v மைனஸ் cot v. ஓகே, ஸோ அதை போட்டுக்கிறேன், மைனஸ் log of cosecant v மைனஸ் cot v இன்டூ log of x மாடுலஸ் x போட்டு. ஆக்சுவலாக சீக்கிரம் ஒரு விஷயத்தை கவனிங்கடா, நான் நேற்று கிளாஸே சொன்னேன். ஓகே, எங்கெல்லாம் மாடுலஸ் லாக் வருது அங்கெல்லாம் மாடுலஸ் சைன் போட்டிருப்பாங்க ஜென்ரலாக. ஓகே, மாடுலஸ் சைனை ஏன் லாக் போடுறாங்கன்னா லாகுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்கக்கூடாது. ஓகே, நெகட்டிவ் டேர்ம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நெகட்டிவ் டேர்ம் வந்துச்சுனாக்கா அந்த நெகட்டிவ் டேர்மை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம மாடுலஸை யூஸ் பண்ணுவோம், சரியா? இப்போ இந்த இடத்துல காஸ் v அண்ட் காட் வியில் நமக்கு வியோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. ஓகே, எக்ஸ் பை ஒய்யை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒய் பை எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு வேளை இதில் ஏதாச்சும் ஒரு டேர்ம் நெகட்டிவ் இந்த லாக் டேர்ம் என்ன ஆகிடும், நமக்கு
நெகட்டிவ் வந்துடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக மாடுலஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, இன் ஜென்ரல் நீங்கள் வந்து மாடுலஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் ரொம்ப கான்செப்சுவலாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாடுலஸ் போடலாம். ஏன்னா மாடுலஸ் போடுறனா என்னென்னா ஆப்ரேஷன்ஸ் வரும், நீங்கள் மாடுலஸோட ஆப்ரேஷனும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, ஸோ பெட்டர் என்ன பண்ணுங்கள், லாகை வந்து நீங்கள் நார்மல் ஒரு மாடுலஸாக பார்க்காம ஒரு நார்மலாக இருக்க மாதிரியே பாருங்கள். ஓகே, ஸோ log of cosec v minus cot v equal to log x plus c இருக்குது. ஓகே, நான் இப்போ பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகே, இப்போ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இந்த இடத்துலையும் லாக் இருக்குது, இந்த இடத்துலையும் லாக் இருக்குது. ஒருவேளை நான் இந்த இடத்துலையும் லாக் வச்சுருந்தேன்னா ஓகே, எனக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். கரெக்டாக? log a மைனஸ் log b என்னது? log a இன்ட்டு b. ஓகே, சாரி, log a ப்ளஸ் log b என்னது? log ab. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த சியை நான் log cன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி எடுக்கிறேன்னா log cயும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், சியும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ நமக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் கொடுக்க போகும். ஸோ இந்த சியை நான் வந்து log cன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னாகும், log x ப்ளஸ் log c ஈக்குவல் டு log x இன்ட்டு c. கரெக்டாக? இந்த சியும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், log cயும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். எனக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக ஆக்சுவலாக பார்த்தா ஜென்ரல் சொல்யூஷன் இதோடய முடிஞ்சிடுச்சு. ஓகேயா? இது இன்னும் நீங்கள் சால்வ் பண்ண இந்த லாக் அந்த பக்கம் கொண்டு போகலாம். log ஆஃப் cosec v இன் மைனஸ் காட் v இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். சரியா? அதை இன்னமும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டேன், இந்த சியை நான் log cன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லாக் டேர்ம் இருக்கும்போது இந்த ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக இருந்துச்சா அதை நீங்கள் log cன்னு வச்சுக்கலாம். அப்போ சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ log a ப்ளஸ் log b வந்து log abன்னு போட்டேன். ஓகே, இந்த பக்கம் log ஆஃப் cosec v மைனஸ் காட் v ஹோல் பவர் -1. ஏன் -1 வந்துச்சு? a log bன்னு இருந்துச்சுனாக்கா நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், log b பவர் ஏன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி -1 log cosec v மைனஸ் cos v என்ன போட்டுக்கலாம், log cosec v மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், இது என்ன ஆகும், லாகும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் அப்படி போட்டிருக்கேன். புரியுதா? இந்த லாகும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டேரெக்டாக இப்படி கேன்சல் ஆகாது லாகும். ஓகே, டேக்கிங் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆன் போத் த சைட். நீங்கள் இப்படி தான் போடணும். சாரி, ஆன்டி லாக் ஆன் போத் த சைட். ஓகே, இப்போ நம்ம போடுறது ஃபுல்லாக வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக நான் எழுதிட்டுருக்கேன். ஓகே, நீங்கள் வெறும் சம்ஸாக போட்டுட்ருக்கேன். ஓகே, பட் நீங்கள் எக்ஸாம் எழுதப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் போடணும். டேக்கிங் ஆன்டி லாக் ஆன் போத் த சைட். அப்போ என்ன ஆகும், இந்த லாகும் கேன்சல் அவுட் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, 1 டிவைடட் பை cosec v மைனஸ் காட் v ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சி. ஓகே, ஸோ இப்போ இதை இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனாக்கா cx ஈக்குவல் டு cosec v மைனஸ் காட் v ஈக்குவல் டு 1. ஓகே, விக்கு பதிலாக என்ன போட்டுருங்க, y பை எக்ஸ் போட்டுருங்க. ஸோ cx ஈக்குவல் டு cosec y பை எக்ஸ் மைனஸ் காட் y பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலாக பார்த்தா இதோடய உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிடுச்சு. ஓகே, ஒரு நாள் நீங்கள் உண்மையால் ஒரு எக்ஸாம் ஹாலில் இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் இதோடய நிப்பாட்டிடுவீங்க. ஓகே, பட் புக் பேக்கில் ஆன்சர் செக் பண்ணி பார்த்தோம்னா புக் பேக்கில் ஆன்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, sin y பை எக்ஸ் வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதோடய நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வராதுன்னு தெரில, உங்களுக்கு வராதுன்னு கிடையாது, உங்களுக்கு ஃபுல் மார்க் இதோடு விட்டாலே வரும். பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மேக்ஸிமம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் சொல்யூஷன் வந்து கஷ்டப்பட்டு போட்டு கொண்டு வருவீங்க. ஆனால் புக் பேக்கில் வேறு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது என்னவாக இருக்கும்னாக்கா ஒன்றும் இல்லை. இப்போ இதோடய நிப்பாட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புக் பேக்கை திறந்து பார்த்தா sin y பை எக்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு நீங்கள் இப்போ போட்டது தப்பு கிடையாது, கரெக்டு தான். சரியா? பட் ஒரு கன்ஃபார்மிட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு இந்த ஆன்சரை உங்கள் புக் பேக் ஆன்சர் கூட கம்பேர் பண்ணுங்கள். எப்படி? இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு sin y பை எக்ஸ் வந்திருக்கா. அப்போ இதை என்ன பண்ணலான்னு பாருங்கள், cosec எக்ஸை என்ன போட்டுக்கலாம், cosecant எக்ஸை நான் வந்து 1 பை sin எக்ஸ்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி cot எக்ஸ் என்ன போட்டுக்கலாம், cos எக்ஸ் பை sin எக்ஸ்னு போட்டுக்கலாம். நம்ம ரைட் வரும். இப்போ பாருங்கள், இல்லை சைன் காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ cx ஈக்குவல் டு 1 மைனஸ் cos எக்ஸ் டிவைடட் பை sin எக்ஸ். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த sin எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஓகே, இந்த sin எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஆன்சர் வந்துடுச்சு. சாரி, இதுதான் ஃபுல் ஆன்சர். கரெக்டாக? cx இன்ட்டு 1 மைனஸ் cos y பை எக்ஸ் ஈக்குவல் டு sin y பை எக்ஸ். புரிஞ்சா? ஸோ இதுதான் உங்கள் புக் பேக் ஆன்சராக இருக்கும். பட் நீங்கள் இதோடய நிப்பாட்டினாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள், y dx ப்ளஸ் எக்ஸ் log y பை எக்ஸ் dy மைனஸ் 2x y dy ஈக்குவல் டு 0. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை நீங்களே சால்வ் பண்ணுங்கள். நான் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருக்கேன். நீங்களே என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். ஹோமோஜினியஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த v ஈக்குவல் டு இந்த y ஈக்குவல் டு vxன்னு வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக வேரியபிள் செப்பரேட் பண்ணி இன்டெக்ரல் பண்ணி ஃபைனலாக என்ன வருதுன்னு பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எங்கே தப்பு பண்ணுறீங்களோ அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஐ ஹோப் ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு நான் ஹோமோஜெனிட்டி செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து
dy/dx ஃபார்மேட்டில் கொண்டு வரணுமா இல்லை y/x dx/dy ஃபார்மேட்டில் கொண்டு வரணுமா? இந்த இடத்துல பார்த்தா எனக்கு லாக் இருக்குது, log of y/x. ஓகே, இந்த log of y/x இருக்கிறதுனால நான் இந்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக dy/dx ஃபார்மேட்டில் தான் கொண்டு வரோம். ஏன்னா என்னால் log y/x log x/y மாற்ற முடியாது. ஓகே, ஸோ வேறு வழியே இல்லை, இந்த ஃபுல் ஈக்குவேஷன் நம்ம dy/dx ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ஓகே, ஏன் அது சொல்கிறேன்னாக்கா நமக்கு 2 டைப் இருக்குது. dy/dx கொண்டு வந்தீங்கன்னா y = vxன்னு வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஒருவேளை dx/dyன்னு கொண்டு வந்துருந்தீங்கன்னாக்கா x = y × v வச்சு சால்வ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. டைப் 1 டைப் 2 இருக்குது. ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், dy காமன் எடுத்துட்டேன். dy காமன் எடுத்தால் y × dx + x log y/x - 2x × dy = 0. ஸோ இப்போ இதை dy இப்படி வச்சுட்டு x அந்த பக்கம் கொண்டு போனால் -y × dx ஆகிடுது. dy/dx = -y × x log y/2 y/x - 2. ஓகே, ஸோ ஆப்வியஸாக இதுவும் வந்து ஹோமோஜீனியஸ் தான். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா dy இருக்குது. dy இருந்துச்சுன்னா y = vdx எடுக்கணும், அதை y = vxன்னு எடுக்கணும். ஓகே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் dy/dx = v + xt v/dx வரும். இதையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? v + xt v/dx = -v log v - 2ன்னு வரும். கரெக்டாக, இந்த ஸ்டெப் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லாத, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த மைனஸ் கொஞ்சம் ஆர்டர் இருக்கனால இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்? v/2 - log vன்னு வரும். கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணுறேன். x × dv/dx = v/2 - log v - v. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். v - 2v - v log + v log v / 2 - log vன்னு வருது. ஓகேயா? இதையும் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். -vன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ண dv v டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். 2 - log v அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2 - log v இங்கே வந்துடுது. இந்த டேர்ம் கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். அதாவது v log v - v வந்து கீழே வந்துடும். இந்த இடத்துல dx/x + c. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் c ஆட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. இதையும் இன்டெகிரேட் பண்ணணும். சரி, இதை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ I1 வச்சுக்கிறேன். ஓகே, let us assume this is I1. ஓகே, I1 = integral of 2 - log v / v × log v - 1. ஓகே, ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுவோம். மேலே எனக்கு என்ன இருக்குது? 2 log v இருக்குது. 2 - log v இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் நான்? let us assume log v - 1 = t. ஓகே, log v - 1 = t. ஸோ இப்போ dt/dv பண்ண என்ன வரும்? 1 = log v இன்டெகிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 1/v வரும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, ஸோ dt/dv = 1/v. ஆம் ரைட்? சாரி, டிஃப்ரென்ஷியேட்டிங் t வித் ரெஸ்பெக்ட் டு v பண்ணால் dt/dv கிடைக்கும். கரெக்டாக, log v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/v வரைக்கும். கிளியராக இருக்கா? அடுத்து என்ன பண்ணணும்? dv = vdtன்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ dvக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? vdtன்னு போட்டுக்கிறேன். அண்ட் log v - 1க்கு பதிலாக ஐ எம் புட்டிங் t. ஓகே, கீழே t இருக்குது. அண்ட் 2 - log v இருக்குது. ஓகே, log vக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறனால t + 1 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்டெப் புரிஞ்சா என்ன பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். log vக்கு பதிலாக நான் t + 1 போட்டுக்கிறேன். ஓகே, log vக்கு பதிலாக t + 1, கீழே வந்து இதுக்கு பதிலாக t அண்ட் dvக்கு பதிலாக v × dt. இது எதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? 2 - t - 1 / t. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணோம்னா integral of 1 - t / t × dt. ஓகே, ஸோ இதை வந்து தனித்தனியாக சால்வ் பண்ணோம்னாக்கா integral of 1/t - 1 × dt. ஸோ 1/t இன்டெகிரேஷன் பண்ணால் log t, 1 இன்டெகிரேஷன் பண்ணால் t. ஓகே, ஸோ log t - tன்னு வந்துச்சு. ஓகே, இப்போ இது ஃபுல்லாத்தையும் நமக்கு இன்டெகிரேட் பண்ணி log t - tன்னு வந்திருக்கு. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, see here. So log t - t = log x + c. am I right? ஓகே, ஸோ இப்போ டீக்கு பதிலாக நீங்கள் இந்த கேஸில் என்ன போட்டுக்கலாம்? log v - 1 போட்டுக்கோங்க. டீக்கு பதிலாக log v - 1 = log x + c. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? log v - 1 - log v + 1 போட்டுக்கிறேன். சரி, இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதே தான் log x + c இருக்குது. ஓகே, log x + c இருக்குது. அந்த c வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? log c போட்டுக்கிறேன். அப்போ log x + log cன்னு போட்டுக்கலாமா? log c
சால்வ் பண்ணாலும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது. இப்போ நமக்கு சொல்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த வெறும் சியை லாக் சியை மாற்றிக்கிட்டேன். ஓகே, லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி என்னது? லாக் எக்ஸ் இன்ட்டு சி, கரெக்டாக? ஸோ லாக் எக்ஸ் இன்ட்டு சி வரும். ரைட் வரும். லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இன்ட்டு சி. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், லாக் ஆஃப் லாக் வி மைனஸ் 1 மைனஸ் லாக் வி, அதாவது லாக் ஏ மைனஸ் லாக் வி என்னது? லாக் ஏ டிவைடட் பை பின்னு வரும். சரியா? லாக் ஏ டிவைடட் பை வி, அதாவது லாக் வி மைனஸ் 1 டிவைடட் பை வி. ஓகே, அதே மாதிரி லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி, அப்போ என்ன வரும்? லாக் எக்ஸ் இன்ட்டு சின்னு வருமா? ரைட் வரும். அதை அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வந்தாலும் ஓகே தான். பட் இங்கே நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன். அதுவும் கரெக்டு தான். நீங்கள் அப்படி வச்சு போட்டாலும் கரெக்டாக தான் வரும். என்ன பண்ணிட்டேன்? லாக் எக்ஸை அப்படி கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபுல் டேர்மை ஆட் பண்ணால் எனக்கு லாக் வி மைனஸ் 1 டிவைடட் பை வின்னு வருது. அந்த டேர்ம் மைனஸ் லாக் எக்ஸ் பண்ணனா ஏ பை பி ஃபார்மெட்டில் வந்துடும். கரெக்டாக? ஏன்னா இதுவும் மைனஸ் தான் இருக்குது. ஏ பை பி லாக் வி மைனஸ் 1 டிவைடட் பை வி டிவைடட் பை எக்ஸ்னு இருக்குது, ஈக்குவல் டு லாக் சி மைனஸ் 1. ஓகே, சி கைஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கடா. சி ஆமாம் கரெக்டு தான். பாருங்கள், நான் இங்கேயும் அதான் பண்ணியிருக்கேன். லாகை நான் தனியாக இங்கே போட்டுட்டேன், அவ்வளோதான். சரியா? ஒன்றும் இல்லை. சி நான் இந்த ஸ்டெப்பு திருப்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கொஞ்சம் மேபி காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சி நத்திங் டு வரி. லாக் ஏ மைனஸ் லாக் பி என்ன வரும்? லாக் ஏ பை பி வருமா? ஏன்னது இங்கே லாக் வி மைனஸ் 1 டிவைடட் பை வி, அவ்வளோதான். லாக் வி மைனஸ் 1 டிவைடட் பை வி. ஓகே, இது ரெண்டுத்தோட கதை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இந்த லாக் எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபுல் டேர்ம் மைனஸ் இந்த லாக், அப்போ இந்த ஃபுல் டேர்மில் இருக்க ஏ டிவைடட் பை இது வரும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் இதை போட்டு வச்சுருக்கீங்க, இது டிவைடட் பை இதில் இருக்க எக்ஸ், அவ்வளோதான். இது வந்துடுச்சு. இந்த இடத்துல லாக் சி மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். ஓகே, லாக் சி இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் லாக் சியை மாற்றாமலே இருந்துருக்கலாம் இங்கே. ஓகே, நான் இங்கே வேறு என்னமோ நினச்சி சால்வ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டேன். சரியா? ஸோ லாக் சி இந்த இடத்துல நீங்கள் லாக் சி போடாமல் கூட இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபைனல் லாக் சி வில் பி சி மைனஸ் 1. இந்த 1 எங்கன்னு வந்துச்சு? இந்த 1 இப்படி போயிடுச்சு. ஸோ மைனஸ் 1. ஓகே, இப்போ இதில் விக்கு பதிலாக ஜஸ்ட் புட் ஒய் பை எக்ஸ். ஓகே, ஒய் பை எக்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும்? லாக் ஒய் பை எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் பை எக்ஸ் இன்டூ எக்ஸ். ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல். லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ஒய். கரெக்டாக? இதுதான் இந்த டேர்ம். ஓகே, இந்த லாகை நான் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு அப்போ என்ன வரும்? இ பவர் சி மைனஸ் 1 வரும். அவ்வளோதான். ஓகே கைஸ், ஒன்றும் இல்லைடா, ஈஸி தான். இது வரைக்கும் போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கன்ஃபார்ம். ஓகே, இதில் வீக்கு பதிலாக நீங்கள் ஒய் பை எக்ஸ் போட்டிங்கனாலே ஆன்சர் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இது வரதுனா கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ், அவ்வளோதான். சரியா? நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே போடுறேன். லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சியை வந்து நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? லாக் எக்ஸின்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த லாக் எக்ஸி இங்கே வந்துச்சா என்ன ஆகும்? இந்த லாக் எக்ஸி வந்துச்சா இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு கூட சின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வந்துடும். சரியா? ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து கொஞ்சம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. உள்ள கான்ஸ்டன்ட் வருதுன்னா அந்த கான்ஸ்டன்ட் வெளியே வைக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல லாக் சின்னு ஒன்று டேர்ம் எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன? இந்த லாக் வந்து என்ன ஆயிடுச்சு? அந்த பக்கம் போச்சுன்னா இ பவர் சி மைனஸ் 1 வரும். ஓகே, புரிஞ்சா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஓகே, question number 10 பாருங்கள். 1 plus e power x by y into dx plus e power x by y into 1 minus x by y into dy equal to 0. ஓகே, ஸோ கொஷனை பார்த்தோன்னே டைப் 1 டைப் 2 முடிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, இவ்வளோ நேரமாக நீங்கள் ஒரு பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிட்டீங்க. dy by dxன்னு பார்த்தீங்க. பட் இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா x by y ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், e பவர் x by y இல்லை log of x by y இல்லை சைன் காஸ் அது கூடலாம் எக்ஸ் பை ஒய்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வேறு வழியே இல்லை. அது என்ன டேர்ம் வச்சுருக்கோ அந்த மாதிரி டேர்மில் நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும். ஓகே, அப்போ எக்ஸ் பை ஒய் இருக்குன்னா நம்ம ஈக்குவேஷனை டிஎக்ஸ் பை டிஒய் தான் கொண்டு வரணும். இவ்வளோ பை டிஎக்ஸ்னு போட்டு பழகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து டிஎக்ஸ் பை டிஒய் ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டைப் பண்ண முடிவு பண்ணிட்டு டைப் 2ல் வந்து போடணும். நம்ம டிஎக்ஸ் பை டிஒய் ஃபார்மேட்டில் போடணும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறேன்? டிஎக்ஸ் பை டிஒய் வர மாதிரி நான் இப்போ எழுதுறோம். ஓகே, அப்போ இந்த டேர்ம் அப்படியே இங்கே எழுதிட்டேன். இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு போய்ட்டு அப்போ மைனஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய். இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு இந்த டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த டிஒய் அப்படி கொண்டு வரேன். டிஎக்ஸ் பை டிஒய் இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், இந்த டேர்மை டினாமினேட்டரில் கொண்டு போயிடுங்க. அப்போ மைனஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய். டெஃபினெட்லி இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ணணும்?
சால்வ் பண்ணணும். ஓகே, மேலே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் மேலே ஒய் இருந்துச்சு. ஸோ அதனால் y = vxன்னு போட்டிங்க. பட் இப்போ மேலே எக்ஸ் இருக்குது, dx இருக்குது. அதனால் x = vyன்னு போய் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். அப்போ என்ன ஆகும், dx/dy = v + y × dv/dy. புரிஞ்சா? ஃபஸ்ட் என்ன வந்துச்சு, x × dv/dx வந்துச்சு. இப்போ y × dv/dy. அவ்வளோதான்டா. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி. just substitute in this equation. அவ்வளோதான். v + y × dv/dy is equal to -e power v × 1 - v divided by 1 + e power v. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். y × dv/dy is equal to -e power v × 1 - v divided by 1 + e power v minus v. ஓகே, ஸோ இது ஃபைனலாக நம்ம எழுதணும்னாக்கா y × dv/dy equal to -e power v × vev minus v minus vev. ஓகே, divided by 1 + e. ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்திருக்கேன். y × dv/dy equal to இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ e power v minus v மட்டும் வருது, divided by 1 + e power v. ஓகே, கிளியர். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், dv/dy ஃபார்மெட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, 1 + e power v divided by v + e power v × dv. dv டேர்மில் தனியாக கொண்டு வந்துட்டேன், dyயை தனியாக கொண்டு வந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இன்டெகிரேட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், டீன்னு வச்சுக்கிட்டேன். v + e power vயை டீன்னு வச்சுக்கிறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் dv/dt வருமா? e power vயை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் e power v × dv/dt வரும். ஓகே, அண்ட் டீயை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் 1. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா dv/dt = 1 + e power v = 1. அப்போ dv என்னன்னு போட்டுக்கலாம், dt divided by 1 + e power v. இந்த dvயோட வேல்யூ கொண்டு போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஈக்குவேஷனில் போட்டுக்கோங்க. dvயோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 1 + e power v அப்படியே இருக்கட்டும். dvக்கு பதிலாக dt divided by 1 + e power v, கீழே வந்து v + e power v அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, v + e power vயை நம்ம என்ன எடுத்தோம், டீன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ 1/t × dtன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஈக்குவல் டு log y + c. ஓகே, ஸோ 1/t × dt என்னது, log t. அப்போ -log v + e power v = log y + c. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த log அந்த -1 இருந்துச்சுன்னா அதை வந்து log of v + e power v -1 போட்டுக்கலாம் பவரில். ஓகே, ஈக்குவல் டு log v log y. ஓகே, ஸோ அதே லாஜிக் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சிக்கு பதில் log cன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ என்ன போட்டுக்கலாம், log of cyன்னு போட்டுக்கலாமா? log a + log b = log ab log cy. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு log இன்வர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் log வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆன்டி லாக் ரெண்டு பக்கமும் எடுத்தோம்னா log எல்லாம் மறைஞ்சிரும். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன, v + e power v whole power -1 = cv. ஓகே, ஸோ v + e power vயை நம்ம 1/v + e power v போட்டுக்கலாம் = cv. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா cyv = cy e power v = 1. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், vக்கு பதிலாக x/y போட்டுக்கணும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கேன்சல் ஆகும். அண்ட் cy e power x/y. அவ்வளோதான், உங்கள் ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து cx + cy e power x/y = 1. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வேணும்னா நீங்கள் இந்த கான்ஸ்டண்ட்டை காமன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா ஃபைனலாக இதான் உங்களோட ஈக்குவேஷன். கிளியர்? அவ்வளோதான்டா. அடுத்து 11th 17th வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் மாதிரி வரும். சரியா? ஸோ கிவன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ஜென்ரல் சொல்யூஷன் பற்றி கவலை இல்லை, பர்டிகுலர் சொல்யூஷன் வேணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, y = 1 அண்ட் x = 1 கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் நார்மலாக பண்ணுற எல்லாமே பண்ணுவீங்க. ஓகே, இது ஹோமோஜினியஸாக இருக்கும் ஆப்வியஸாக. சரியா? செக் பண்ணிவிட்டு இது நார்மலாக சால்வ் பண்ணி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஜென்ரல் சொல்யூஷன் கொண்டு வருவீங்க. ஓகே, அந்த ஜென்ரல் சொல்யூஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் இது கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொண்டு போய் அதே ஜென்ரல் ஈக்குவேஷனில் போட்டு பர்டிகுலர் சொல்யூஷன் கொண்டு வரணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். சரி, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். dy/dx = என்ன வரும், -x - y divided by x + y. ஓகே, ஸோ இதை வந்து ஹோமோஜீனியஸாக ஆக்கணும் முதல்ல. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் எக்ஸை காமனாக எடுத்துகிறேன். ஏன் இந்த முதல்ல நான் ஹோமோஜீனியஸாக மாற்றுறேன், வேரியபிள் செப்பரபிளை டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாதுன்னா டெஃபினட்டாக முடியாது. கரெக்டாக? இதை வேரியபிள் செப்பரபிள் என்ன அர்த்தம், எக்ஸெல்லாம் ஒரு டேர்மில் கொண்டு வரணும், ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனை நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து ஹோமோஜீனிட்டியை வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஓகே. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தாக்கா 1 மைனஸ் y பை எக்ஸ் வந்துடுது. இங்கேயோ கீழே எக்ஸ் காமனாக எடுத்தால் 1 + y பை எக்ஸ், எக்ஸோ கேன்சல். ஸோ இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸாக இருந்துச்சுனாக்கா மேலே என்னன்னு பார்க்கணும், dy இருக்குது, அப்போ y = vxன்னு எடுக்கணும். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v + xtv பை dxன்னு வருது. கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v + xtv பை dx = இந்த டேர்முக்கு பதிலாக vயில் எழுதிட்டேன், 1 மைனஸ் v டிவைடட் பை 1 + v. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். x × dv பை dx = -1 + v டிவைடட் பை 1 + v மைனஸ் vன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக எல்சிஎம்லாம் எடுக்கிறேன். எல்சிஎம்லாம் எடுத்து நான் ஃபைனலாக வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் 1 + v டிவைடட் பை 1 + v² இன்ட்டு dv இன்ட்டு dx பை x. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி, தனித்தனியாக எழுதிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை 1 + v² இன்ட்டு dv, அடுத்து v டிவைடட் பை 1 + v² இன்ட்டு dv. ஓகே, நல்லா பாருங்கள், 1 டிவைடட் பை 1 + v², இதெல்லாம் அந்த tan இன்வர்ஸ் v. கரெக்டாக tan இன்வர்ஸ். ஓகே, tan இன்வர்ஸ் வியோட ஃபார்முலா இது. v டிவைடட் பை 1 + v² நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பதிலாக நான் tan இன்வர்ஸ் v போட்டுட்டேன். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் v டிவைடட் பை, அதுக்கு பதிலாக நான் tன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 1 + v² நான் tன்னு வச்சுக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு v, ஐ மீன் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண என்ன வரும், இது 1 ஆகிடும், இது 0 ஆகிடும். v² டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணால் 2v இன்ட்டு dv பை dt வரும். அப்போ dvயோட வேல்யூ வந்து dt டிவைடட் பை 2v. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் dv ஹியர், dt டிவைடட் பை 2v இன்ட்டு v பை t. ஓகே, அப்போ இந்த வியும் கேன்சல் அவுட் ஆகிடும். அந்த சைடில் log x + c இருக்குது. ஓகே, நான் அதை கொஞ்சம் கிளியராக எழுதலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. log x + c அந்த பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்கள் ஈக்குவேஷன் என்ன ஆச்சு, மைனஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் v ப்ளஸ், ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் 1/t இன்ட்டு dt = log x + c இருக்குது. ஓகே, மைனஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் v ப்ளஸ் 1/t இன்டெக்ரேட் பண்ணால் log t. ஸோ 1/2 இன்ட்டு log t = log x + c இருக்குது. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். மைனஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் v = -1/2 log t. இந்த log x இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் log x மாறும். ஓகே, ஈக்குவல் டு c இருக்குது. ஓகே, புரிஞ்சா? tan இன்வர்ஸ் ஆஃப் v இப்போ இந்த 1/2 என்ன போட்டுக்கலாம், log t ஹோல் பவர் 1/2 போட்டுக்கலாம், அதாவது log ஆஃப் √tன்னு போட்டுக்கலாம். ஓகே, log ஆஃப் √t மைனஸ் log ஆஃப் x, அப்போ என்ன வரும், log ஆஃப் √t இன்ட்டு xன்னு வரும், log ஆஃப் √t இன்ட்டு x. அது மாதிரி எழுதிக்கிறேன். சரி, இப்போ tக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், 1 + v² போட்டுக்கிறேன், அண்ட் vக்கு பதிலாக y பை xன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் என்னோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் வேணும், ஜென்ரல் சொல்யூஷன் வேணும். அது அப்போ என்ன பண்ணுவோம், y = 1 போடணும், x = 1ன்னு போடணும். அப்போ என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் log ஆஃப் √(1 + 1 × 1) = c. அப்போ cயோட வேல்யூ என்ன வருது, tan இன்வர்ஸ் 1ஓட ஃபார்முலா π/4. ஸோ -π/4 log ஆஃப் √2. அவ்வளோதான். சரியா, அப்போ cயோட வேல்யூ வந்து -π/4 மைனஸ் log ஆஃப் √2. ஓகே, இந்த cயோட வேல்யூ கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இந்த cயோட வேல்யூ கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, கிளியர்? ஓகே, நிறைய கொஷின் நான் போட்டுட்டேன். 12th கொஷின் நீங்கள் போடுங்க. ஓகே, 2 கொஷின் ஹோம்ஒர்க் தருவேன். 12th கொஷினும் 15th கொஷினும் ஹோம்ஒர்க் தருவேன். நீங்கள் 2 கொஷினும் போடணும். சரியா? ஸோ டூ யுவர் செல்ஃப். அதுக்கு வந்து நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நடுவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, இன்டெகிரேட்டிங் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன், அதுக்கு ஃபார்முலாவாக நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணணும். அதில் ஏயோட வேல்யூ 1/2 வரும், பியோட வேல்யூ -1/2 வரும். சரியா? ஸோ இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஈஸி தான். ஓகே, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? 13 கொஷின் பார்ப்போம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் போடுறேன். சரியா? x sin square y by x minus y into dx plus x dy = 0, y = π/4, x = 1. ஓகே, ஃபர்ஸ்ட் டூ யுவர் செல்ஃப். அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் இந்த மாதிரி சாப்டர்லாம், பட் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கைஸ், நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். dy/dx நான் பிரித்து எழுதுனாக்கா, ஏன் ஃபஸ்ட்டு dy/dx எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல sin y by x இருக்குது. ஸோ வேறு வழியில் dy/dx தான் எடுக்கணும். ஓகே, ஸோ dy/dx = -x sin inverse y by x minus 1 / xன்னு கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ dy/dx = எக்ஸை காமனாக எடுத்துட்டேன், எக்ஸை இதுலேருந்து காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும், sin inverse y by x minus y by xன்னு வரும். சரி, அதை இங்கே எழுதிட்டேன். ஓகே, அப்புறம் இந்த எக்ஸும் கேன்சல் அவுட் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு இதான் ஈக்குவேஷன்.
ஓகே இப்போ என்ன பண்ணுறோம், y equal to vx போடணும். ஓகே dy by dx equal to v plus x dv. just substitute both the things. அப்போ என்ன வரும், v plus dv by dx equal to minus sin inverse v plus v. அவ்வளோதான். ஓகே வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஆஃப் dv by sin square v is equal to integral of dx by x plus c. அவ்வளோதான். ஓகே 1 by sin square என்ன போட்டுக்கலாம், cosecant square போட்டுக்கலாம். ஓகே மைனஸ் 1 by cosecant square dv into log x plus c. cosecant square இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், cot கிடைக்கும். கரெக்டாக cot v equal to log x plus c. அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுங்கள், பை yக்கு பதிலாக பை பை 4, எக்ஸுக்கு பதிலாக 1. ஜென்ரல் சொல்யூஷன் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ காட் பை பை 4 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு லாக் 1. லாக் 1ஓட வேல்யூ 0. காட் பை பை 4ஓட வேல்யூ வந்து 1. ஓகே ஸோ சியோட வேல்யூ 1 வந்துச்சு. அந்த ஜென்ரல் சொல்யூஷனில் கொண்டு போய் போட்டிங்கன்னா இதான் ஆன்சர். ஓகே நீங்கள் இது வரைக்கும் போட்டாலே கரெக்ட். ஓகே பட் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோடய நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. புக் பேக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. ஓகே 100ல் வந்து 99% பீப்புள் வில் ஸ்டாப் ஹியர். ஓகே அண்ட் நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணாலும் அது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஓகே புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இந்த 1 வந்து லாக் ஈன்னு போட்டுக்கலாம். ஓகே 1 வந்து லாக் ஈன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும், லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஈன்னு வரும். சரியா, அப்போ காட் y பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ எக்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஓகே ஸோ இப்படி வச்சு போட்டாலும் கரெக்ட் தான். பட் யாருமே வந்து இந்த ஸ்டெப்பு நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு மார்க் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஓகே இந்த வரைக்கும் போட்டாலும் கரெக்டு தான். இந்த சாப்டர் வரைக்கும் நீங்கள் போடுற ஆன்சர் ஒன்றா இருக்கும், புக்கில் ஒரு ஆன்சராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்போவுமே புக்கில் இருக்க ஆன்சரே போடணுன்ட்டு கிடையாது. ஓகே பட் நீங்கள் ஒன்று பண்ணலாம், இந்த புக்கில் இருக்க ஆன்சர் கூட மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே அப்போ உங்களுக்கு வந்து இது கரெக்டாக தப்பானு புரியும். சரியா, ஸோ 14 கொஷின் பார்ப்போம். லாஸ்ட் கொஷின், dy by dx minus y by x plus cosecant y by x equal to 0, y equal to 0, x equal to 1. ஓகே ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மவுத் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே see here டக்குன்னு பாருங்கள், இது வந்து வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ண போகிறேன். dy by dx equal to y by x minus cosecant y by x. ஓகே இப்போ இது வந்து ஹோமோஜீனியஸாக இருக்குது, dy இருக்குது. ஸோ v ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ்னு போட்டுக்கலாம் டேரெக்டாக. இதை v மைனஸ் காஸ் வின்னு போட்டுக்கலாம். கரெக்டாக வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், இதை சால்வ் பண்ணனாக்கா minus 1 divided by cosecant v into dv equal to integral of dx by x plus c. ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இந்த சால்வ் பண்ணுறது. 1 by cosecant x sin xன்னு போட்டுக்கலாம். ஓகே ஸோ மைனஸ் integral sin v dv equal to log x plus c. ஓகே integral of sin v வந்து மைனஸ் cos v, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos v equal to log x plus c. அவ்வளோதான். ஓகே ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம x equal to y equal to 0, x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ cos y by x equal to log x plus cயில் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, yக்கு பதிலாக 0. ஸோ cos 0 equal to log 1 plus c. log 1ஓட வேல்யூ 0, cos 0ஓட வேல்யூ 1. ஸோ c equal to 1. அவ்வளோதான். ஃபைனலாக என்ன போட்டுக்கலாம், cos y by x equal to log x plus 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல log x, அது நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், எல்லாமே log x. ஓகே cos y by x equal to log x plus 1. இதோடய உங்கள் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகே பட் புக்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த 1 வந்து log இன்னு போட்டிருப்பாங்க. ஓகே அப்போ log x plus log e வந்து log x இன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். சரியா, ஸோ புக்கில் இந்த ஆன்சர் இருக்கும், பட் இந்த ஆன்சரோடைய நிப்பாட்டினாலும் கரெக்டு தான். ஓகே கைஸ் அவ்வளோதான்டா. 15, 16, 17 ரொம்ப ஈஸி தான். சரியா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக. ஓகே see here ஃபுல் கொஷின் போட்டிருக்கேன், 2 கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் 12th கொஷினும் 13th கொஷினும் அதுக்கப்புறமா 15, 12 and 15 மட்டும்தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், பண்ணுங்கள். அண்ட் 16, 17 ரொம்ப ஈஸியான ஒரு MCQ. ஓகே அதுவும் பண்ணிடுங்க. சரியா, ஸோ வித் திஸ் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிட்டுருக்கு. ஓகே பட் வேறு வழி இல்லை, கொஞ்சம் சீரியஸாக தான் படிக்கணும். சரியா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே, குட் பை, டேக் கேர், ஜெய் ஹிந்த்.